10th standard Maths first midterm test previous various district question paper analyze பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ நாங்க பார்க்க போறது காஞ்சிபுரம் district question paper. இந்த மாதிரி previous various district question paper நீங்க நல்லா பார்த்துட்டனா you will get more than 90% of the marks வாங்க முடியும். Quarterly, half-yearly examination, revision, board examination, ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி previous various district question paper from JK Tuition Center மதுரையிலிருந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். இதை நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டா will get more than 90% of the marks நீங்கள் வாங்கலாம். I am Jaykumar. So part C question number 20. Find the GCD of னு கேட்டிருக்காங்க. Okay. So f of x is equal to x power 4 plus 3x cube minus x minus 3. இங்கே பாருங்களேன் x கியூப்புக்கு அப்புறம் x ஸ்கொயர் டேர்ம் கிடையாது. அப்போ நீங்கள் 3x கியூப் ப்ளஸ் 0x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ g ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுட்டு ஹையஸ்ட் டிகிரி என்ன இருக்குது? 4. அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ இங்கே எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x கியூப் ஓகே ப்ளஸ் 0x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இப்போ ஸ்டெப் 1 பாருங்களேன். எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் கியூப் டிவைட் பண்ணுங்கள் எக்ஸ். இங்கே எக்ஸ் போட்டுக்குங்க. இந்த எக்ஸ் எல்லா இடத்துலையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வாங்க. எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 3x. இப்போ நீங்கள் இது சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். இது மைனஸ், இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ 2x கியூப் ஓகே ப்ளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 3. இப்போ ஸ்டெப் 2 பாருங்களேன். 2x கியூப் பை எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் என்ன வரும்? 2. அப்போ இந்த ப்ளஸ் 2 இங்கே போடுங்க. இந்த 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 2x கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 6. இப்போ இது சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் மைனஸ் ஆயிரும், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். இது கேன்சல் ஆச்சா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 2x ஸ்கொயர் இது. அப்போ 3x ஸ்கொயர் ஓகே ப்ளஸ் 6x மைனஸ் 9. ஓகே, இப்போ 3 காமனாக வெளியே எடுத்துக்கங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. இப் தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 ஆல் டிவைட் பண்ணணும். ஸ்டெப் 1 பாருங்களேன். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும் உங்களுக்கு? எக்ஸு. இங்கே எக்ஸு போட்டுக்குங்க. இப்போ உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x. ஓகேவா? அப்போ இது மைனஸ், இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. ஓகே, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஓகே மைனஸ் 2x ப்ளஸ் 3. ஸ்டெப் 2 பாருங்கள். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இங்கே மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3. இப்போ இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். கேன்சல் ஆச்சா? ஸோ 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இதுதாங்க greatest common factor. Therefore greatest common divisor is equal to x square plus 2x minus 3. Okay students, thank you.